கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக பகலுக்குரியவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்று பார்த்தோம், அந்தகார கிரியைகளை ஒழித்து விட்டு நாம் பகலுக்குரிய பிள்ளைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். நாளில் பார்க்கிறோம், ரோமர் 13 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பகலுக்குரியவர்களாகிய நாம் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களால் போல சீராய் நடக்க கடவோம். பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், பகலுக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடத்துல எந்த தடுமாற்றமும் வரக்கூடாது. தடுமாற்றம் இல்லாமல் சீராய் நடக்கும்படி அழைக்கப்படினா, இருளிலே நடக்கிறவனுக்கு தான் தடுமாற்றம். அங்கே அவன் தவறி விடுறது, தடறி விடுறது எல்லாம் நடக்கும். ஏனென்றால் அவன் இருளிலே நடக்கிறான். அவனுக்கு வெளிச்சம் போதுமானதாக இல்லை. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இன்னொரு வெளிச்சம் தேவையில்லை. ஏனெண்டா நம்மளே வெளிச்சமாக இருக்கிறோம். ஆமேன். நாமே வெளிச்சமாக இருக்கிறபடினால நமக்கு வெளிச்சம் காட்ட யாரும் தேவையில்லை. நம்முடைய வெளிச்சமாய் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான வேஷத்தனத்தையும் வெறியையும் களியாட்டையும் காமவிகாரம் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நம்மை இனி நடவாமல் அதிலிருந்து ஆண்டவர் எங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். அவைகளிலிருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். நாம் இனி சீராய் நடக்க கடவுள். ஒரு நேர்த்தியாய் நாம் நடக்க வேண்டும். இந்த நேர்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். பிரியமானவர்களே, 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் அங்கே 13 அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல் நடக்கைகளை தூஷிக்கிறவர்கள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்கள். அப்ப மற்ற ஜனங்கள் எங்களை பார்த்து, எங்களை தூஷிக்கிறவர்கள் எங்களை பார்த்து நாங்கள் விரோதமாய் சொல்லுகிற எந்த காரியத்திலேயாவது நாம் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று அங்கே பேதுரு சொல்லுகிறார். நம்ம எப்பொழுதுமே மற்றவர்கள் எங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற அந்த விஷயத்தில், மற்றவர்கள் நம்மளை தவறாய் பார்க்கிற அந்த காரியத்தில், மற்றவர்கள் எங்களை பிள்ளையா பார்க்கிற அந்த விஷயத்தில் நம்ம நல் மனசாட்சி உள்ளவர்களாக, நல் நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை திரும்பவும் சொல்லுகிறார். 2வது அதிகாரத்திலே 12வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த பேதுரு சொல்றதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்களை நக்கிரிகளை கண்டார். அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ள நல் நடக்கை உடையவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு பற்றி சொல்கிறப்ப, மற்றவர்களுக்கு முன்னால நல் நடக்கை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 14வது வசனம் 15ஆம் வசனம் சொல்கிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளும் ஆயிருக்கும்படி என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடத்தை உள்ளவர்களை நம்ம இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே காணப்படுகிற எல்லா நேர்த்தியற்ற சீரற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நாம் சீராய் நடக்க கடவோம். ஆமேன். நாம் சீராய் நடக்கும் பொழுது கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில் நம்ம எப்பொழுதுமே நம்ம ஒரு ஒளி விளக்காய், நம்ம பகலுக்குரியவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளை, வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் உங்களுக்கு தந்தருள்வாராக. God bless you all.